Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 1 to 9. First slide பார்க்கலாம். Local body polls in Kerala, Left Alliance leads in 4 seats, Congress leads in 2 seats, big setback for BJP. கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் 4 இடங்களில் இடதுசாரி கூட்டணி முன்னணி, காங்கிரஸ் 2 இடங்களில் முன்னணி, பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு. ஸோ இதில் லோக்கல் பாடி போல்ஸ் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல், பிக் செட் பேக் அப்படின்னா பெரும் பின்னடைவு. ஸோ கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் லோக்கல் பாடி போல்ஸ் இன் கேரளா 4 இடங்களில் இடதுசாரி கூட்டணி முன்னணி, லெஃப்ட் அலைன்ஸ் லீட்ஸ் இன் 4 சீட்ஸ். இந்த லெஃப்ட் அலைன்ஸ்னா இடதுசாரி கூட்டணி, லீட்ஸ் இன் 4 சீட்னா 4 இடங்களில் முன்னணி, காங்கிரஸ் லீட்ஸ் இன் 2 சீட்ஸ் அப்படின்னா காங்கிரஸ் 2 இடங்களில் முன்னணி, பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு, பிக் செட் பேக்னா பெரும் பின்னடைவு. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Protest to continue for 18th day in Delhi. Withdrawal of support to the regime if no solution is found within 48 hours. Haryana Deputy Chief Minister deadline for BJP. டெல்லியில் 18வது நாளாக தொடரும் போராட்டம். 48 மணி நேரத்தில் தீர்வு காணவில்லை என்றால் ஆட்சிக்கான ஆதரவு வாபஸ். பாஜகவுக்கு ஹரியானா முதல்வர் துணை முதல்வர் கெடு. ஸோ இதில் ஹைலைட் ரெஜிம் அப்படின்னா ஆட்சிக்கான, டெட்லைன் ஃபார் பிஜேபிட்ட அதாவது டெட்லைன்னா கெடு. ஸோ ப்ரோட்டஸ்ட் டு கண்டினியூ ஃபார் 18th day in டெல்லி. டெல்லியில் 18வது நாளாக தொடரும் போராட்டம். இந்த போராட்டம் அப்படின்னா ப்ரோட்டஸ்ட், டு கண்டினியூனா தொடரும். 48 மணி நேரத்தில் தீர்வு காணவில்லை என்றால், இஃப் நோ சொல்யூஷன் ஃபவுண்ட் வித்தின் 48 hours 48 மணி நேரத்தில் தீர்வு காணவில்லை என்றால் ஆட்சிக்கான ஆதரவு வாபஸ். வித்ட்ராவல் ஆஃப் சப்போர்ட் டு தி ரெஜிம். ரெஜிம்னா ஆட்சிக்கான, ஆதரவு வாபஸ்னா சப்போர்ட்னா ஆதரவு, வித்ட்ராவல்னா வாபஸ். பாஜகவுக்கு ஹரியானா துணை முதல்வர் கெடு. ஸோ டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஹரியானா, டெட்லைன் ஃபார் பிஜேபினும் கெடு. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். நெகோசியேஷன்ஸ் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெயில், 5 state farmers civilians blockade Delhi on 14th, plan to block all roads. மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தைகள் தோல்வி, 5 மாநில விவசாயிகள் பொதுமக்கள் 14ஆம் தேதி டெல்லியை முற்றுகை, அனைத்து சாலைகளையும் முடக்க திட்டம். ஸோ இந்த நெகோசியேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள். சிவிலியன்ஸ் பிளாக்கேட் அப்படின்னா பொதுமக்கள், சிவிலியன்ஸ் பிளாக்கேட்னா முற்றுகை. நெகோசியேஷன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை தோல்வினா ஃபெயில். 5 state farmers 5 மாநில விவசாயிகள், சிவிலியன்ஸ்னா பொதுமக்கள், பிளாக்கெட்னா முற்றுகை. டெல்லி ஆன் 14th டெல்லியை 14ஆம் தேதி, பிளான் டு பிளாக் ஆல் ரோட்ஸ்னா அனைத்து சாலைகளையும் முடக்க திட்டம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். நியூ பார்லிமெண்ட் பில்டிங் அட் a cost of rupees 971 crore, Prime Minister Modi laid the foundation stone. Laid the foundation stone அடிக்கல் நாட்டினார். ஃபவுண்டேஷன் ஸ்டோனா அடிக்கல். நியூ பார்லிமெண்ட் பில்டிங் அட் காஸ்ட் ஆஃப்னா 971 கோடி செலவில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம். நியூ பார்லிமெண்ட் பில்டிங்னா புதிய நாடாளுமன்ற கட்டிடம். அட் காஸ்ட்னா அட் காஸ்ட்னா செலவில் rupees 971 crore. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Including Nirav Modi to the extent of exceeding rupees 7926 crore bank loan scam. CBI files case against Hyderabad company. Nirav Modi உள்ளிட்டோரை மிஞ்சும் அளவிற்கு, இன்க்ளூடிங் Nirav Modi உள்ளிட்டோரை மிஞ்சும் அளவிற்கு, to the extent of exceeding மிஞ்சும் அளவிற்கு ரூபாய் 7,926 கோடி வங்கி கடன் மோசடினா பேங்க் லோன் ஸ்கேம். ஹைதராபாத் நிறுவனம் சிபிஐ ஃபைல்ஸ் அகெயின்ஸ்ட் ஹைதராபாத் கம்பெனி. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Why it is urgent to build new parliament without investing in health infrastructure. 69 retired IAS and IPS officer right to PM. சுகாதார உள்கட்டமைப்பில்
முதலீடு செய்யாமல் புதிய நாடாளுமன்றம் கட்டுவதற்கு அவசரம் ஏன்? ஓய்வு பெற்ற 69 IAS IPS அதிகாரிகளுக்கு பிரதமர் கடிதம். ஸோ இதில் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா சுகாதார உள்கட்டமைப்பு. முதலீடு செய்யாமல் வித்தவுட் இன்வெஸ்டிங் இன் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புதிய நாடாளுமன்றம் கட்டுவதற்கு அவசரம் ஏன்? ஒய் இட் இஸ் அர்ஜென்ட் டு பில்ட் நியூ பார்லிமெண்ட். ஸோ ஒய் இட் இஸ் அர்ஜென்ட்னா ஏன் அவசரம், அவசரம் ஏன்? நியூ பார்லிமெண்ட்னா புதிய நாடாளுமன்றம். ஓய்வு பெற்ற 69 ஓய்வு பெற்றனா ரிட்டையர்டு 69 IAS IPS அதிகாரிகள் பிரதமர்னா 69 IAS IPS ஆஃபீஸர்ஸ் ரைட் டு PM. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Sonia G23 leaders to meet tomorrow to resolve conflict to Congress party. Kamalnath as mediator. காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட மோதலுக்கு தீர்வுக்கான சோனியா G23 தலைவர்கள் நாளை சந்திப்பு, மத்தியஸ்தராக கமல்நாத். ஸோ ரிசால்வ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா ஏற்பட்ட மோதலுக்கு தீர்வுக்கான, ஸோ ஏற்பட்ட மோதல் இல்லை, மோதலுக்கு தீர்வுக்கான, ரிசால்வ்னா தீர்வுக்கான, கன்ஃப்ளிக்ட்னா மோதல், மீடியேட்னா மத்தியஸ்தர். ஸோ சோனியா G23 லீடர்ஸ் டு மீட் டுமாரோனா சோனியா G23 தலைவர் நாளை சந்திப்பு. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். We do not celebrate the new year until the demands are accepted. Candle carrying farmers slogan. The slogan கோஷம். Until the demand are accepted அப்படின்னா கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளும் வரை எங்களுக்கு புத்தாண்டு கொண்டாட்டம் இல்லைன்னா we do not celebrate the new year. மெழுகுவர்த்தி இந்திய விவசாயிகள்னா கேண்டில் கேரியிங் ஃபார்மர்ஸ், ஸ்லோகன்னா கோஷம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். யூனியன் மினிஸ்டர் கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச் அண்ட் ஸ்ட்ரகிள், அதாவது ஃபார்மர் ஸ்ட்ரகிள் போராட்டம். சிவசேனா சீனியர் MP டீஸ்ட். போராட்டம் குறித்து மத்திய அமைச்சர் சர்ச்சை பேச்சு. த கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச்னா சர்ச்சை பேச்சு, ஸ்ட்ரகிள்னா போராட்டம். சிவசேனா MP டீஸ்ட்னா MP கிண்டல், டீஸ்ட்னா கிண்டல். Thank you for watching friends. If you like, please share, comment, subscribe and click the bell icon. Thank you friends. Thank you for watching.